அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம அதிக நேரம் தூங்கி நிற்பாங்க, காலையில் ஏஞ்சிக்க மாட்டாங்க. அதிக நேரம் தூங்கி நின்றோன்னா நுரையீரல் பிரச்சனை, லங்ஸ் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிக நேரம் நின்றுனே இருப்பாங்க, ரொம்ப நேரம் நின்று இருந்தோன்னா சிறுநீரக பிரச்சனை, கிட்னி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரே இடத்துல ஆஃபீஸில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்துருப்பாங்க, இடத்த ஏஞ்சி போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி வரணும். ஒரே இடத்துல சேர்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மண்ணீரல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிக உடல் உழைப்பு பிரச்சனையே இருந்தாங்கன்னா கல்லீரல் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதிக நேரம் கண் விழித்து டிவி செல் நோண்டிங்கிறது மற்ற முழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதயத்தில் நோய் வர வாய்ப்பு இருக்கிறது, மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நம்ம கோபம் அதிகப்படக்கூடாது, கல்லீரல் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. துக்கம் அதிகமாக படக்கூடாது, துக்கம் பட்டுனே இருந்ததுன்னா நுரையீரல் பிரச்சனை ஏற்பட, மூச்சுக்குழல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கவலை அதிகமாக இருந்துச்சுன்னா குடலில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பயம் அதிகமாக இருக்கக்கூடாது, பயம் அதிகமாக இருந்தால் சிறுநீரக பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதையே நம்ம மன அழுத்தம் இருந்ததுன்னா இதயம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, மாரடைப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கண் அரிக்கும் அமைச்சல் இருக்கும், அவங்க அது மாதிரி இருக்குன்னா ஜலதோஷம் சளி பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். காதில் அதிக குடைச்சல் வலி இருந்ததுன்னா நமக்கு காய்ச்சல் வரப்போகிறதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம மணிக்கட்டுகள் காலில் மணிக்கட்டுகளில் வலி இருந்ததுன்னா நம்ம உடல் எடை கூட போகுதுன்னு அர்த்தம். அதே கால் பாதங்களில் வெடிப்பு ஏற்பட்டால் உடலில் அதிக உஷ்ணம் ஏற்படுகிறதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம நகங்கள் கை விரலில் நகங்களில் கருப்பு கோடு விழுந்துச்சுன்னா நமக்கு இதயத்தில் பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் நம்ம பல் ஈரம் வாயில் துர்நாற்றம் வீசும், பல் ஈரல் வாய் பொண்ணுலாம் பொங்கிடும், வாயெலாம் துர்நாற்றம் வீசும், இல்லைன்னா குடலில் பிரச்சனை ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதே போல் கல்லீரல் சுத்தமாகிறதுக்கு சுரக்காய் ஒரு 4 கிலோ எடுத்து தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுங்க. அடித்து சாறு எடுத்துன்னு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துங்க, ஒரு அரை எலுமிச்சம்பழம் எடுத்துங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துங்க. இதனாலையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து குடிச்சுட்டு வந்திங்கன்னா கல்லீரல் சுத்தமாகிடும். அதே போல் கிட்னி சுத்தமாகணுன்னா நம்ம பீன்ஸ் எடுத்துங்க, ஒரு 100 கிராம் எடுத்துங்க. அதை துண்டாக நறுக்கி விதையை எடுத்துகிட்டு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் கொடுங்க, கிட்னி சுத்தமாகிடும். அதே போல் நுரையீரல் சுத்தமாகிறதுக்கு வில்வ இலை 2 டம்ளர் தண்ணியில் வில்வ இலை கைப்பிடி அளவு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க, நுரையீரல் சுத்தமாகிடும். அதே போல் இதயம் சுத்தமாகிறதுக்கு எலுமிச்சம்பழமும் இஞ்சியும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க, இதயம் சுத்தமாகிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.